வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற படம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்துல ரிலீஸ் ஆகிற கூலி படம் தான். படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது ஆஹா ஓஹோ அப்படின்ற பிரம்மாண்ட ஒன்லைன்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஒன்லைன் தான். ஃப்ரெண்டை கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணவங்க யாரு, அந்த கேங்குக்கும் ஃப்ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரஜினி சார் உள்ள வராரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இறுதியா அந்த கேங்கை கண்டுபிடிச்சாரா, கொலை பண்ணாரா அப்படின்றது தான் படத்தோட ஒன்லைனே. படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துட்டாலே மொதல் விஷயமா ரஜினிகாந்த் சார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. இந்த ஏஜ்லயும் தலைமை ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மிரட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலயும் அவர் டல்லான மாதிரியான ஃபீல் நமக்கு வரவே இல்லை. படத்தை ஒன் மேன் ஆர்மியா தூக்கி கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட சேர்த்ததுல ரஜினிகாந்த் சாருக்கு நம்ம சல்யூட் கொடுத்தே ஆகும். படத்தோட செகண்ட் பிளஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சினிமோட்டோகிராஃபி தான். படத்துல நிறைய இடங்கள்ல செட் போட்டிருக்காங்க. ஆஹா, இது செட்டாடா அப்படின்றது நமக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ரியாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற விதத்துல செட் போட்டதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பாராட்டுகளை சொல்லி ஆகணும். 400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி. அது மட்டும் இல்லாமல் சினிமோட்டோகிராஃபி, ஒரு பேன் இந்தியா பட்ஜெட், இத்தனை ஸ்டார்ஸ் உள்ள வர போற ஒரு படம் அப்படின்னா விஷுவல் கிராண்டா இருக்கணும். இந்த படம் பார்க்கும்போது விஷுவல் அவ்வளோ கிராண்டா இருக்கு. அது இந்த படத்தோட பிக்கஸ்ட் பிளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. படத்தோட அடுத்த பிளஸ்ஸா நம்ம சொல்ல வர விஷயம், சில கேரக்டரை அவங்க அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றுமே தத்துரூபமா அவங்களோட நடிப்பை வெளிக்காட்டியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ஸ்ருதிகா சென் மேம், சௌவின் ஷக்கீர்லாம் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் த வில்லன் அப்படின்றப்ப அவரை பார்க்கும்போது நமக்கு வில்லன் தோணணும். அதை ஆடியன்ஸ் ஸ்க்ரீன்ல ஃபீல் பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏஜென்ட் டீனா மாதிரி ஒரு ரோலை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லும் அந்த கேரக்டர் அமைதியா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு விளையாட்டு ஒன்று பண்ணியிருக்கும் பூந்து. அதை பார்க்கும்போது ஆஹா சூப்பராக நடிக்கிறேமா அப்படின்ற ஃபீல்லாம் நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி சில கேரக்டரை டிசைன் பண்ண விதத்தில் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ப்ளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தேவா பற்றி தெரிஞ்சிருந்தோ. படத்தோட முதல் மைனஸ் இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். ஏன் அப்படின்னா விக்ரம் அப்படின்ற ஒரு படத்தில் எல்சியூ அப்படின்ற ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி ஓவரால் எல்லா ஆடியன்ஸையும் தான் பக்கம் திரும்பி பார்க்க வச்சவர் லோகேஷ் கனகராஜ். அதுக்கப்புறமே அவர் ஃபிலிமோகிராஃபி மேலே ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது எல்சியூவில் வருமா அப்படின்லாம். அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரில் இருந்த ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தோட ஸ்டோரி லைனே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் குறைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நம்ம அனிருத்தோட பிஜிஎம் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா ஜெயிலர் படத்தில் இந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் மனசில் வச்சுக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அனிருத்தோட பிஜிஎம் தான். அது ஏதோ இந்த படத்தில் மிஸ் ஆகிற மாதிரி எல்லா ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த பேன் இந்தியா ஸ்டார் அப்படின்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இந்த படம் மாட்டிக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பேன் இந்தியா அப்படின்னா நிறையா அந்தந்த லாங்குவேஜில் இருக்கிற மெயின் ஸ்டார்ஸை உள்ளே கொண்டு வந்து ஒரு கெஸ்ட் ரோலை கொடுத்தோம் அப்படின்னா அங்கெல்லாம் படம் நல்லா போகும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜெயிலரில் மோகன்லாலை கூப்பிட்டு வந்ததாக இருக்கட்டும், சிவராஜ்குமாரை கூப்பிட்டு வந்ததாக இருக்கட்டும், ஒரு ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் அது எதுவுமே கூலியில் ஒர்க் அவுட் ஆகலை. உபேந்திரா சாரோட ரோல் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. அமீர் கான் சாரை கூப்பிட்டு வந்ததெல்லாம் தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிகரெட்டு செய்யது பீடியெல்லாம் வச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா அந்த போர்ஷனை தவிர்த்திருந்தாலே படம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அது பெரிய எதுவும் பாதிப்பு கொடுத்துருக்காது. பட் அதை கொண்டு வந்தது படத்தில் செட் ஆகலை. அதுவும் அமீர் கான் சார் இந்த படத்துக்கு தேவையான கேஸ்டா அப்படின்றத யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நாகார்ஜுனா அவரோட கேரக்டர், இந்த படத்தோட மெயினாக ஒரு கேரக்டர் டிசைன் பாசிட்டிவ்ல நம்ம பேசியிருந்தோம். சில கேரக்டரை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம படத்தோட ப்ளஸில் சொல்லியிருந்தோம். பட் மைனஸுமே அதுதான். சில கேரக்டரை அழகாக டிசைன் பண்ண தவறிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகுது. குறிப்பாக சொல்லணும்னா நாகார்ஜுனா சார் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு படத்தோட வெற்றிக்கு பின்னாடியும் நம்ம லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தோட வெற்றியில் ஹீரோக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி வில்லனுக்கும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட படங்கள் தோற்றதா சரித்திரமே இல்லை. அந்த ஃபார்முலா இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. நாகார்ஜுனா சாரோட கேரக்டர் டிசைன் பண்ண விதம் கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்றது தான் ஃபீல் ஆச்சு. அப்போ இந்த படம் நல்லாவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால் அது கிடையாதுங்க. ஏன்னா இது எக்ஸ்பெக்டேஷன் மீட்டரை ஹையாக வச்சுட்டு லோகேஷ் கனகராஜோட ஃபிலிமோகிராஃபி ஃபுல்லுமே எல்சியூவில் கனெக்ட் ஆகும் அப்படின்னு வச்சுட்டு போகிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஏமாற்றமாக இருக்கலாம். பட் ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் படம் போர் அடிக்கலை. அழகாக ஸ்க்ரீன் பிளே போச்சு, டீசெண்டாக முடிஞ்சிருச்சு. இந்த சோஷியல் மீடியாவில் தாக்குற அளவுக்குலாம் படம் ஒஸ்டெல்லாம் கிடையாது. ஒரு அழகான படம் தான்.